ஒரு 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா தம்பியை தூங்க வச்சிடலாம், அப்போனா போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனையும் தூங்க வச்சுட்டு கிச்சனுக்குள்ளரையும் வந்து ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம், அவன் தூங்கிட்டு தானே இருக்கான்னு சொல்லிட்டு போய் இடுப்பை சாய்ப்போம். கரெக்டாக ஒரு அழுக சவுண்டு கேட்கும், அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டாவது நம்ம கொஞ்சம் நேரம் படுப்போம்னு சொல்லிட்டு பக்கத்துலேயும் படுக்க வைப்போம். பார்த்தா எந்திரிச்சு என் கூட விளையாடு அப்படின்னு சொல்லுவான். சரி கொஞ்ச நேரம் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விளையாட வச்சா அவன் பாலை தூக்கி அங்கிட்டு போடுவான், இந்த சைடு போடுவான், முக்கியமாக கட்டில் கடியில் போடுவான். அந்த கட்டில் கடியில் இருக்க பால் தான் எனக்கு வேணும்னு அடம்பிடிப்பான். வேறு பால் எடுத்து கொடுத்தா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அந்த பால் எடுத்துத்தாங்கன்னு சொல்லுவான். நம்மளும் இடுப்பு வலிக்க எல்லா விளையாட்டையும் விளையாண்டுக்கிட்டு அவன் கூட உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அது நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே அது ஒரு இனிப்பான கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஏஜ் தாண்டிடுச்சுனாலும் விளையாடுறதுக்கு நமக்கு ஆள் இருக்காது, அதையும் யோசித்து பார்ப்பேன். சரி இப்போ தானே விளையாட முடியும், பெரிய பிள்ளை ஆகிட்டானாலும் விளையாட முடியாது இல்லையா? ஏன் பேபி மட்டும் தான் இப்படியா இல்லை உங்கள் பேபி இப்படியான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.